கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய அந்த நற்செய்தியை இன்று காலையில் கிறிஸ்தவர்கள் இன்னும் பெயரளவில் உள்ளவர்கள், உலகத்தில் உள்ள அநேக நபர்கள் இதை ஒரு பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது இயேசு இந்த உலகத்தில் வந்ததனுடைய அடிப்படை கருத்து என்னவென்றால், கெட்டுப்போனவைகள், மனிதன் கடவுளை விட்டு பிரிந்து விட்டால் கெட்டு போகிறான். அது ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. கெட்டு போகிற பொருளை நாம் என்ன செய்வோம்? எடுத்து வெளியே கொட்டுவோம். எப்பொழுது கெட்டு போய் விடுகிறது? ஒரு பிரிட்ஜுக்குள்ளேருந்து ஒரு பொருளை எடுத்து விட்டால் அது கெட்டு போகும், புளித்து போகும். ஒரு சாப்பாடோ அல்லது ஒரு குழம்போ அவைகள் அது ஆறி ஒரு நாள் ஆகிவிட்டால் அது கெட்டு போகும். அதாவது பிரிக்கப்படுகின்ற பொழுது, அதனுடைய டெம்பரேச்சர்லேருந்து பிரிக்கப்படுகின்ற பொழுது கெட்டு போய் விடுகிறது. இதுபோல் மனிதன் தேவனை விட்டு பிரிந்த நிலையிலே அவன் ஆன்மா வாழ்கிற பொழுது அது கெட்டு போனதாக இருந்தது. ஆனால் இயேசு சொன்னார், அதாவது நான் எதற்காக வந்தேன் என்றால், இந்த பூமியிலே நான் அவதரித்தேன் என்றால் கெட்டு போனதை மீண்டும் நல்லபடியாக ஆக்குவதற்காக. குயவன் கையிலே இருக்கக்கூடிய மண் அவன் பாண்டமாக வணைகின்ற பொழுது அது கெட்டு போகிறது என்று சொல்லுகிறது பைபிள். எப்படி? சில நேரங்களில், எல்லாம் அல்ல, சில நேரங்களில் கெட்டு போய்விடுகிறது. ஆகவே மீண்டும் அந்த மண்ணை அவன் தூர போடாமல் மறுபடியும் அதை வணைந்து அதை தான் விரும்பிய பாண்டமாக செய்து விடுகிறான். ஆனால் மனிதன் ஒரே ஆன்மாவிலிருந்து அவன் தோன்றிய காரணத்தினால முழு உலகமும் முழு மனிதனும் அவன் கெட்டுப்போனான். இது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த கிறிஸ்து பிறப்பு என்று சொன்னால் அதை எப்படி பார்க்க வேண்டும்? இப்பொழுது அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார். இந்த உலகத்தில் என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினவராக மனிதனுக்காக அவர் இரத்தம் சிந்தி அந்த கெட்டுப்போன நிலையிலிருந்து அவனை அவர் விடுவித்தார். அப்படி விடுவித்த நாள். ஆகவே இப்பொழுது அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அதை நோக்கி காத்து கொண்டிருக்கிறவர்கள் இன்னும் அவரை ஒரு குழந்தையாகவே பார்க்கக்கூடிய அளவுக்கு பேரளவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆன்மீக ரீதியில் இந்த உலகத்துக்கு அறிவிப்பதற்காக சில நேரங்களில் இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது உண்டு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவன், அதாவது இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்ததை பைபிள் எப்படி சொல்கிறது என்றால், மகா தேவன், மகா கடவுள் மாமிசத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மகா கடவுள் ஏதோ கிமு என்று அல்ல. கிமு அவர் பிறந்ததை வைத்து பிரித்திருக்கிறார்கள். ஆனால் கிமுக்கு முன்னும் மனிதனுடைய கனவுக்கு, சிந்தனைக்கு, கற்பனைக்கு எட்டாத நாளுக்கு முன்னால் அனாதியான ஒரு நாள், அந்த காலத்தில் தொட்டு அவர் இருக்கிறார். எந்த நாள் என்றல்ல, அவரே நாளாக இருக்கிறார். நாள் அவருக்குள் இருந்துதான் பிறப்பிக்கப்பட்டது. 1ஆம் நாள், 2ஆம் நாள், அல்லது 1ஆம் வருடம், 2ஆம் வருடம் என்று. ஆகவே அவர் ஒரு நாளை வைத்து குறிப்பதல்ல, அவரை வைத்துத்தான் எல்லாம் குறிக்கப்படுகின்றன. ஆகவே இந்த உலகத்திலே தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார், கடவுள் மாமிசத்தில் வெளிப்பட்டார். கிறிஸ்தவர்களுக்கா? இல்லை. அவர் பிறக்கின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் இருந்தார்களா? இல்லை. எல்லா மனிதர்களுக்காக, உலகத்தில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை மானிடர்களுக்காக, எல்லாவற்றிற்காக. ஆகவே எல்லா மானிடர்களும், எல்லா சிருஷ்டிகளும் பிரசவ வேதனை போல் பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சீர்கெட்டு போன உலகத்தை மீண்டும் சீராக்குவதற்காக எந்த மனிதனாலும், எந்த விஞ்ஞானத்தினாலும், ஏதாலும் செய்ய முடியாத நிலையில் இருந்ததை சரி செய்வதற்காக காணக்கூடாத இறைவன் இந்த உலகம் காணு வண்ணமாக மாமிசத்திலே, இந்த உலகத்தில் எப்படி குழந்தை பிறந்ததோ அதுபோல இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனால் ஒரு ஆணின் துணையின்றி அவருக்குள் இருந்த ஆவி, அந்த கடவுளுக்குள் இருந்த ஆவி, மரியாள் என்கின்ற
ஒரு கற்பத்திற்குள் இறங்கி அது குழந்தையாக அவதரித்து இந்த உலகத்திலே வளர்ந்து வாழ்ந்து மனிதர்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ, என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். ஆகவே அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள், இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால், தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார், இதுதான் மகாதேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை தவிர வேற யாரும் இல்லை என்பதற்காகத்தான் மகாதேவன் அவர் இந்த பூமியிலே மரியாளுடைய வயிற்றிலே வெளிப்படுத்தினார். அவர் வெளியானார். அந்த நாளைத்தான் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். ஆனால் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிற பொழுது ஒரு நிகழ்வு இருக்கின்றன. நம்ம வீட்டில் அதை நம்ம செய்கிறோமா என்று பாருங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நானும் நமது வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறது என்றால், அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு புத்தாடைகள் உடுத்தி அதற்கு நல்ல பலாரங்கள் செய்து அதை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த கிறிஸ்துமஸ் இந்த பிறந்த நாள் நாம் என்ன செய்கிறோம் என்றால், நமக்கு புத்தாடை, நம்முடைய ஆலயத்திற்கு வருகிறவர்கள், சபைக்கு வருகிறவர்கள், அந்த குடும்பத்தை விட என்னுடைய குடும்பம் மகட்டாக அது பகுமானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆடைகளும் புத்தாடைகளும் நன்றாக பிரியாணிகளெல்லாம் போட்டு சமைத்து சாப்பிடுகிறவர்கள் எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து எதற்காக வந்தார் என்று சொல்லுகிற பொழுது, ஏன் மாமிசத்தில் வந்தார், ஏன் அவ்வளவு மகிமையை துறந்தவராக ஒரு ஏழ்மையின் ரூபத்திலே, ஒரு மனித கோலத்திலே அவர் வந்தார் என்றால் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக. அப்படியானால் இந்த கிறிஸ்துமஸை நாம் எப்படி கொண்டாட முடியும் என்றால், கொண்டாட முடியும். இயேசு கிறிஸ்துக்கு புத்தாடை உடுத்த முடியுமா? பொம்மைக்கு சுற்றி வைப்பதல்ல. 4 மாடுகள் அல்லது 2 3 ஞானிகள், இந்த ஆட்டுகள் காணிக்கைகள், இப்போது போல படையல் போடு படைப்பதல்ல. மாறாக என்னது என்பதை பார்க்க வேண்டும். அவருக்கு செய்ய முடியும். இப்பொழுது நீங்கள் செய்ய முடியும். இயேசுவுக்கு புத்தாடை கொடுக்க முடியும். கிறிஸ்துவுக்கு புத்தாடை கொடுக்க முடியும். நீங்கள் பரிசுத்தமாக, இரக்கமுள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருந்து கொண்டு, ஆண்டவர் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த சிறியவரில் நீங்கள் எவருக்கு எதை செய்கிறீர்களோ, யாருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். சிறியவர்கள் என்று சொன்னால் சின்ன பிள்ளைகள் அல்ல. இந்த சமுதாயத்தினாலே வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறவர்களும் சரி, அல்லது உங்களை விட வசதியிலே, வாய்ப்புகளிலே, பல கோணங்களிலே குறைந்தவர்களாக, இல்லாதவர்களாக, வயிற்றுக்கஞ்சிக்கு இயங்குகிறவர்களாக காணப்படக்கூடிய சிறியவர்கள், ஏழை எளியவர்கள், வக்கற்றவர்கள், வயிற்றுக்கஞ்சிக்கு சோறு இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் புத்தாடை கொடுப்பதும், அவர்களுக்கு கேக் வாங்கி கொடுப்பதும், அவர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு பாஸ்மதி அரிசி வாங்கி கொடுப்பதும், 1 கிலோ கறி வாங்கி கொடுப்பதும், ஏதோ ஒரு வகையில் இந்த நாளில் அவர்கள் திருப்தியாக இருக்கத்தக்கதாக நீங்கள் அந்த காரியத்தை செய்தால், இயேசு சொல்கிறார், இதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் இப்படிப்பட்டவர்களெல்லாம் இருக்கின்ற பொழுது, இப்படிப்பட்டவர்களெல்லாம் உங்களுடைய கண்களிலே தெரிகின்ற பொழுது, இவர்களுக்கு ஏதும் செய்யாமல் நீங்களாகவே உங்களுக்காகவே நீங்கள் செய்து கொண்டிருந்தால், ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையை பிறந்தநாள் என்று சொல்லி அதை ஒரு ஓரத்திலே வைத்துவிட்டு அதற்கு ஒன்றும் கொடுக்காமல், வயிற்றுக்கும் கொடுக்காமல், ஆகாரமும் கொடுக்காமல், உடையும் கொடுக்காமல் போட்டு விடுவது போல இருக்கும். ஆகவே என்னுடைய கருத்து என்ன? கிறிஸ்மஸ் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது, ஏழை எளியவர்கள் உங்களுடைய கண் முன்னே நிற்க வேண்டும். அவர்களுக்கு எப்பொழுது இந்த உதவியை செய்வேன், எப்பொழுது செய்து இயேசுவை பற்றி நான் சொல்லுவேன். எதற்காக இந்த இயேசு வந்தார்? கிபி கிமு என்று அது பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவர் கிமு ஏன் காலங்கள் அவரிடத்தில்தான் உற்பத்தி ஆகிறது. அனாதியாக அவர் பரலோகத்தினுடைய மகிமையிலே வீற்றிருந்தவர் மனுக்கோலம் எடுத்தது மனிதரானார். ஆகவே நன்மை செய்ய படியுங்கள், ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள், உதவி செய்வதிலே, தான தர்மங்கள் செய்வதிலே, புண்ணியங்கள் செய்வதிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளை இந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.